வணக்கம். எக்ஸாம்ல எப்படி அதிக மார்க் வாங்குறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? இனி அந்த கவலையே வேண்டாம். இன்னைக்கு நாம எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்க போறோம். இது உங்க படிப்பு முறையையே மொத்தமா மாத்த போகுது. பாருங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? பரீட்சை கிட்ட வர வர அந்த டென்ஷன், அந்த பிரஷர் எல்லாம் அதிகமாகிறது ரொம்பவே சகஜம்தான். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்குன்னு பெரிய ரகசிய ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு சரியான வழிமுறை இருந்தா போதும். அந்த வழிமுறை தான் இந்த 4 தூண்கள் ஃப்ரேம்வொர்க். எப்படி ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்க தூண்கள் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் எக்ஸாம்ல உங்க வெற்றிக்கு இந்த 4 விஷயங்கள் தான் பேஸ்மெண்ட். பாக்குறதுக்கு சிம்பிளா தெரிஞ்சாலும் இதோட பவர் ரொம்பவே அதிகம். வாங்க ஒவ்வொரு தூணையும் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, நம்மளோட முதல் தூணுக்குள்ள வந்தாச்சு. இதுதான் உங்க வெற்றிக்கான அஸ்திவாரம். அதாவது படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்மார்ட்டா பிளான் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒரு பெரிய சிலபஸ பாக்கும்போது அடேங்கப்பா இது எப்படி முடிக்கிறதுன்னு மலைப்பா இருக்கும், சரிதானே? ஆனா அதையே குட்டி குட்டி டாஸ்கா பிரிச்சு இன்னைக்கு இதை முடிக்கணும், நாளைக்கு அதை முடிக்கணும்னு ஒரு ஷெட்யூல் போட்டா விஷயம் ரொம்ப ஈஸி. இதுல முக்கியமான கான்செப்ட்ஸ்க்கு முன்னுரிமை கொடுத்து முதல்ல முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். சரி, சூப்பரா ஒரு பிளான் போட்டாச்சு. அந்த பிளான் படி படிக்கவும் செஞ்சாச்சு. ஆனா படிச்சதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் இருக்கணுமே. அங்கதான் நம்மளோட 2வது தோணு உள்ள வருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, ஒரு சாப்டரை ஒரே ஒரு தடவை படிக்கிறது மட்டும் பத்தவே பத்தாது. அப்படி படிச்சா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் ஞாபகத்துல இருக்கும். உண்மையிலேயே ஒரு விஷயத்த மனசுல ஆழமா பதிய வைக்கணும்னா அதை திரும்ப திரும்ப பார்க்கணும். இதுக்கு பேரு தான் ரிவிஷன். அப்பதான் அது உங்க லாங் டேர்ம் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். குறைஞ்சது 2லேருந்து 3 தடவை ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சு நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் இத்தனை தடவையாவது ரிவைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்க ஞாபக சக்தியை எவ்ளோ அதிகப்படுத்தும்னு. ஓகே, நல்லா பிளான் பண்ணீங்க, திரும்ப திரும்ப படிச்சு மனசுலயும் ஏத்திக்கிட்டீங்க. ஆனா படிச்சத கொடுத்திருக்கிற 3 மணி நேரத்துக்குள்ள சரியா பேப்பர்ல கொண்டு வர முடியுமா? இங்கதான் நம்மளோட 3வது தூண், அதாவது பிராக்டிஸ், ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. சும்மா புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஆனா பழைய வருஷ கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் கேம் மொத்தமா மாறும். கேள்விங்க எப்படி கேட்கறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். டைமை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேல எக்ஸாம் மேல இருக்கிற பயமே போயிடும். இப்போ நம்ம பார்த்த பிளானிங், ரிவிஷன், பிராக்டிஸ் இது எல்லாத்தையும் சரியா செய்யறதுக்கு தேவையான எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கும்? அதுக்கு தான் நம்மளோட 4வது தூண் இருக்கு. இதுதான் மத்த எல்லா தூண்களையும் தாங்கி பிடிக்கிற அடித்தளம். அது வேற எதுவும் இல்ல, உங்க ஹெல்த் தான். ரொம்ப சிம்பிள். கரெக்ட் டைம்க்கு தூங்குறது, நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடுறது, கொஞ்சம் உடற்பயிற்சி பண்றது, இப்படி உங்க உடம்பையும் மனசையும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க மூளை அவ்வளோ சுறுசுறுப்பா வேலை செய்யும். அப்போதான் கவனமும் சிதறாம படிக்கிறது எல்லாமே நல்ல மனசுல பதியும். இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க உடல் ஆரோக்கியம்ங்கிறது படிப்பை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சொல்லப்போனா உங்களோட படிப்பு வெற்றிக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரி, இந்த 4 தூண்களையும் இப்போ நீங்க ஸ்ட்ராங்கா கட்டிட்டீங்க. இப்போ போனஸா எக்ஸாம் நாள் அன்னைக்கு அந்த ஹால்குள்ள நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சில குட்டி குட்டி டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல, உங்களுக்கு நல்லா எழுத வர்ற வசதியான பேனாவை எடுத்துக்கோங்க. உங்க ஆன்சர் ஷீட்ல பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் கொஞ்சம் அழகா பிரசன்ட் பண்ணுங்க. அது ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்கும். முக்கியமா பதட்டப்படாம படிச்ச பாயிண்ட்ஸை கரெக்டா ஞாபகப்படுத்தி தெளிவா எழுதுறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஆக எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கான இந்த சீக்ரெட் ஃபார்முலா இதுதான். சரியா பிளான் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க, விடாம பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மேல ஆரோக்கியமா இருங்க. இந்த 4 தூண்களும் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க வெற்றி நிச்சயம். இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டதோட விட்டுடாதீங்க, செயல்ல இறங்கணும். இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த 4 தூண்கள்ல எந்த தூணை நீங்க இன்னைக்கே கட்ட ஆரம்பிக்க போறீங்க? உங்க முடிவுல தான் உங்க வெற்றி ஆரம்பமாகுது.